கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் அடியனுக்கு கிடைத்த இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றியை நான் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்க்கும் பொழுது நான் முதலாவதாக உங்களுடைய சபைக்கு வருகை தந்திருக்கிறேன். ஆனால் முதலாவதாக சபையிலே கூடி ஆராதிக்கும்படியாக நான் முதலாவதாக இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் முதல் ஒரு சமயம் வந்திருக்கிறேன். அது சகோதரன் பால்ராஜ் அவர்களுக்கு கொடுத்த அந்த கமாண்டேஷன் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறும்படியாக தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். ஆக உங்களை சந்திப்பதற்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏறக்குறைய 30 வருட காலத்திற்கு முன்னதாக இந்த பகுதியிலே YMF ஊழியத்திலே ஈடுபடும் பொழுது இங்கே ஒரு சபை கட்டடம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் ஊழியத்திற்காக வந்திருந்த அந்த சமயத்திலே இந்த இடத்தை குறித்து அந்த ரோட்டு பகுதியிலே நின்று நாங்கள் ஜெபித்து கடந்து சென்றதை என்னுடைய நினைவிலே நான் வைத்திருக்கிறேன். ஆக ஆண்டவர் இப்படி ஒரு அருமையான சபையை இங்கே உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, அவருக்கு சாட்சியாக நிற்கும்படியாக தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான இடத்திற்காக நான் தேவனுக்கு நன்றியை சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அதே சமயத்துல ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது YMF ஊழியமானது என்னுடைய ரட்சிக்கப்பட்ட நாட்கள் முதற்கொண்டு நான் அதிகமாக உற்சாகத்தோடு கூட ஈடுபட்டதான ஒரு ஊழியம்தான் இந்த YMF ஊழியம். YMF ஊழியம் என்று சொன்னால் இளைஞர் சுவிசேஷ ஐக்கிய ஊழியம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இளைஞர் சுவிசேஷ ஐக்கிய ஊழியமானது மிகவும் அநேக வாலிபர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தை அவர்கள் செய்வதற்கு ஏதுவாக அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இது தொடங்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டங்களிலே மறைந்த எம்மி செரியன் அவர்கள் இந்த ஊழியத்தை முன் கொண்டு வந்து அதை துவக்கி வைத்தார். பிற்பாடு BM குரியன் கரூரிலே ஊழியம் செய்ததான சகோதரன் அவர்கள் இந்த ஊழியத்திற்காக அதிக பிரயாசப்பட்டார்கள். அநேக மூத்த சகோதரர்கள் அதிகமாக இந்த ஊழியத்திலே பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்திற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து அவர்கள் இந்த ஊழியத்தை அவர்கள் கஷ்டத்தோடு கூட நடத்தி கொண்டிருந்த காலங்கள் உண்டு. இப்பொழுதும் இந்த ஊழியமானது மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு தேவனுடைய அனுக்கிரகம் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த ஊழியத்திலே அநேக வாலிபர்கள் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதுதான் அந்த ஊழியத்தினுடைய அந்த தலைப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யங் மேன் என்று சொல்லப்பட்டது, அதாவது இளைஞர்கள் என்று சொல்லக்கூடிய காரியம். ஆகவே எனக்கு இப்பொழுது வயது 60 தொடக்கூடிய நிலை இருக்கிறது. ஏறக்குறைய நான் ஒரு 20 வயதிலே அந்த ஊழியத்திலே பங்கு பெறும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்தார். ஆகவே 40 வருட கால அனுபவத்தோடு கூட நான் உங்கள் மத்தியிலே இப்பொழுது நிற்கிறேன். ஆகவே இந்த ஊழியம் மிகவும் உற்சாகம் உள்ளது. அநேக மக்களை கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? நான் அதை செய்வதற்கு எனக்கு எங்கே பங்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா யார் ஊழியம் செய்வார்கள்? யார் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா அநேக சபைகள்ல சொல்லுவாங்க, அதை ஊழியக்காரர் பார்த்துக் கொள்வார். யார் பார்ப்பாங்க? ஊழியர்கள் பார்த்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாக ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் தான் அதற்கென்று அவர்கள் செய்வார்கள். ஆகவே இந்த ஊழியத்தை எனக்கு செய்ய வேண்டியதில்லை, எனக்கு உலக பிரகாரமான வேலை இருக்கிறது, நான் இந்த வேலையை செய்தால் போதும், நான் சபைக்கு வந்தால் போதும், சபையிலே காணிக்கை போட்டால் போதும், ஜெபித்தால் போதும். அப்படி அல்ல இந்த ஊழியம். இந்த ஊழியத்துல எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழக்கூடிய சாட்சியுள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த ஊழியத்தினுடைய பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஊழியம் என்று சொன்னால் பிரத்யேகமாக ஆண்டவர் அவர்களை அழைத்து அவர்களுக்காக
அவர்களை தனிமைப்படுத்தி அவர்கள் தேவனுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கை செய்யக்கூடியவர்கள் தான் ஊழியர்கள். ஆனால் விசுவாசிகள் என்று சொன்னால் நாம் எல்லாரையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய பங்கு இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான வெளியேறப்பட்டதான ரட்சிப்பு இருக்கிறது. இந்த ரட்சிப்பை பற்றியதான அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறது. நான் எப்படி மீட்கப்பட்டேன், நான் எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெற்றேன், பாவத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது. ஒரு அருமையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து கேட்டோம். ஒரு மனிதன் அவன் கல்லறைகளிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி அவனை தேடி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்தார் என்று கதரேனருடைய நாட்டிலே இருந்த ஒரு மனிதனை குறித்து நாம் காலையிலே ஆராதனையிலே கேட்டோம். அப்போ ஒரு மனிதனை தேடி அவனிடத்துல போய் அவனை சந்திக்கக்கூடிய ஒரு காரியம்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நடப்பித்த ஒரு காரியம். அதை நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாமும் கூட அநேகரை சந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒவ்வொரு கிராமங்களிலே அநேக இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் இருக்கிறது. அநேக வீடுகளிலே சுவிசேஷம் என்ற வார்த்தை அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சமயம் வட மாநிலங்களில் உள்ள உத்தரப்பிரதேசம் பகுதியிலே போய் இந்த ஊழியத்திற்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது கைப்பகுதியை ஒரு வீட்டிலே கொண்டு போய் கொடுத்தால் அவர்கள் கியா என்று சொன்னார்கள். என்ன அப்படின்னு கேட்டாங்க. சோ உடனே இது இயேசு கிறிஸ்துவன்னு சொன்னா என்ன விலை அப்படின்னு கேட்டாங்க. இது ரியலா நாங்க எதிர்கொண்ட ஒரு காரியம். என்ன விலை அப்படின்னு சொன்னா ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த அறிவு இல்லை. ஆண்டவர் குறித்து அறியக்கூடிய அறிவு இல்லாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியாதவர்கள். இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் என்ன விலை என்று கேட்கக்கூடியவர்கள் தான் உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கும் வட மாநிலங்களிலே அநேகர் இருக்கிறாங்க. வட மாநிலங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய தென்பாகத்திலே கூட அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அநேக கிராமங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியாதவர்கள் இருக்கிறாங்க. சோ அவங்க மத்தியில போய் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்க வேண்டும், அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற விருப்பமும் வாஞ்சையும் உள்ள வாலிபர்கள் இந்த விதமான ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய வாஞ்சையாக விருப்பமாக உங்கள் மத்தியிலே தெரிவிக்க விரும்புகிறோம். இந்த பல்லாவரம் சபையிலிருந்து அருமையான சகோதரன் பால்ராஜ் அவர்கள் இந்த ஊழியத்துல வந்து அடிக்கடி பங்கு பெறுகிறார். அதன் பிறகு நாங்கள் அதிகமான சகோதரர்களை இங்கே பார்க்கவில்லை. ஆகவே தயவு செய்து வாலிபர்கள் இந்த ஊழியத்திலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட இந்த ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை அழைக்கிறேன். வடமாக YMF ஊழியமானது மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மாதம் ஒரு முறை ஒவ்வொரு இடங்களிலே இந்த ஊழியமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வரக்கூடிய நாட்களிலே 29, 30 தேதிகளிலே ஆரணி பக்கத்தில் உள்ள செய்யார் அந்த பகுதியில இந்த ஊழியமானது நடைபெற இருக்கிறது. ஆகவே தயவு செய்து உங்களால் கலந்து கொள்ள முடியுமானால் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். இதை குறித்ததான விளக்கங்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் எங்களிடத்திலே அந்த நோட்டீஸ் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு யார் விருப்பமாக இருப்போமானால் என்னிடத்துல தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு அந்த நோட்டீஸை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். தயவு செய்து இந்த ஊழியத்திலே பங்கு பெறுங்கள். உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டும் என்ற அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு இது ஒரு அருமையான வழியாக இருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் செய்திக்காக கடந்து செல்லலாம். உங்களுக்கு சுருக்கமான ஒரு செய்தியை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் விசேஷமானவர்கள். ஆனால் ஆண்டவர் அதைவிட மேலான விசேஷ தன்மையுடையவராய் அவர் இருக்கிறார் என்பதை குறித்ததான ஒரு செய்தியைத்தான் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது எபிரேயருக்கு எழுதின நிருபம். அதிலிருந்து ஒரு சில பகுதியை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். இந்த எபிரேய நிருபமானது விசேஷித்த காரியங்களை சொல்லக்கூடிய ஒரு நிருபமாக இருக்கிறது. நீங்க இந்த எபிரேய நிருபம் படிக்கும் பொழுது நிச்சயமாக இதுல அநேக விசேஷமான காரியங்களை படிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அது விசேஷமான ஒரு நிருபம். அந்த நிருபத்தை எழுதியவர் யார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. வேதம் அதை குறிப்பிடவில்லை.
ஆனால் அதனுடைய ஒவ்வொரு நடைகளை, உரை நடைகளை படிக்கும் பொழுது அது இன்னார் எழுதியிருப்பார் என்று சொல்லி அவர்கள் உத்தேசித்திருக்கிறார்கள். அது யார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இதை எழுதியிருக்க கூடும் என்று சொல்லி அவர்கள் அதை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். இந்த எபிரேய நிருபம் என்று சொல்லும் பொழுது எப்படி இந்த கிரேக்க சொல், அந்த பதம் எப்படி உருவானது என்று சொன்னால், கிரைசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்கிறது. கிரைசன் என்று சொன்னால் அது எபிரேய என்று சொல்லக்கூடிய அந்த சொல், அதாவது கிரேக்க சொல்லிலே அப்படியாக அது வருகிறது. இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், விசேஷித்த அல்லது மேலான என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மிக நல்ல சிறந்த ஒரு காரியம் என்று இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இதுல 7 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது எப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசேஷமானவர், விசேஷத்த தன்மை உள்ளவர், அவர் மேலானவர் என்பதை குறித்துதான சில காரியங்களை சொல்ல முடியும். என்னன்னு சொன்னால், முழுமையான ஒரு காரியம்தான் 7 காரியங்களை சொல்ல முடியும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலானவர் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் மனிதனிடத்திலே தொடர்பிலே அவர் இருக்கிறவர் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். மனிதனோடு கூட இணைந்து இருக்கிறவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனை தேடி வந்தார். ஆகவே தான் மனு குலத்திலே அவர் மனிதனாக பிறந்தார். இந்த உலகத்திலே அநேக பிறவிகள் இருக்கிறது, உலகத்திலே எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் அவர் தேடி வரவில்லை, அதையெல்லாம் நாடி வரவில்லை. அவர் மனிதனைத்தான் தேடி வந்தார். ஏனென்றால் மனித சமுதாயத்தை நேசிக்கிறார். அப்படி என்றால் மனிதன் விசேஷமானவன். மனிதன் எவ்வளவு விசேஷமாய் இருக்கிறான் என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக தேவன் அவனை நேசிக்கிறார், தேவன் அவனிடத்திலே அன்பு கூறுகிறார், தேவன் அவனுக்காக பரிதபிக்கிறார். தேவன் மனிதனை நேசித்ததின் விளைவாகத்தான் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட மேலான விசுவாசத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, முதலாவதாக தேவ தூதரை பார்க்கிலும் மேன்மை உள்ளவராக அவர் இருக்கிறார் என்பதை குறித்துதான ஒரு சங்கதியை நாம் பார்க்கிறோம். அது 1ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். இவர் எப்படி இருக்கிறார் சொன்னால், தேவ தூதரை பார்க்கிலும் அவர் எப்படி இருக்கிறாரா, விசேஷித்த நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறார். அப்போ தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க நாம பார்க்கும் பொழுது, உலகத்துல தேவ தூதனை நாம பார்ப்பதே அதிசயமா இருக்கிறது. ஏன்னா அவனை பார்ப்பது, அவனை தரிசிப்பது என்பது ஒரு அதிசயமான ஒரு காரியம். தேவ தூதனுக்கு ஒரு சில வல்லமைகள் இருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகத்துல பார்க்கும் பொழுது, ஒரு தூதன் 1,85,000 பேரை சங்கரிப்பான் ஒரே நேரத்துல. அவனுக்கு இருக்கிற வல்லமையை குறித்து அங்கே பார்க்கிறோம். அவனுடைய பவர்ஃபுல். ஒரு தூதனுடைய வல்லமை எப்படி இருக்குமா, ஒரே சமயத்துல 1,85,000 பேர் என்ன செய்ய முடியும், அவன் க்ளோஸ் பண்ண முடியும். சோ அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. ஆனா அவனை காட்டிலும் விசேஷித்த நாமத்தை இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு, தேவ தூதரை காட்டிலும் விசேஷித்தவர். அப்போ அவ்வளவு மேன்மையாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த எபிரேய நிருபமானது அவரை குறித்து சொல்லுகிறது. ஆகவே இன்னும் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாங்க, விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர், அவர்களிலும் மேன்மை உள்ளவர், தேவ தூதர்களிலும் மேன்மை உள்ளவராக இருக்கிறார். சரி, அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, 2ஆவதாக நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமை விட பெரியவர். இந்த உலகத்துல விசுவாசத்தினுடைய தகப்பன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யார் அப்படின்னு சொன்னா உடனே சொல்லுவாங்க ஆபிரகாம் தான் நமக்கு தெரியும், விசுவாசிகளின் தகப்பன். ஏன்னா அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் தான் அந்த உலகத்துல பெரியவர். அந்த எபிரேய
ஆட்கள், அந்த ஒவ்வொரு ஜனங்களும் யாரை முதன்மையாக வைப்பார்கள் சொன்னால், தன்னுடைய ஜனத்திலே முதன்மையான ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை தான் முதலாவது அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஏன்னு சொன்னா, அவர்தான் என்னுடைய முற்பிதா. அந்த முற்பிதாவைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மோசையை அழைக்கும் பொழுது கூட முச்செடி நடுவிலிருந்து மோசை அழைக்கிறார். அப்ப அழைக்கும் பொழுது அப்ப சொல்றாரு, நான் உன்னுடைய பிதாக்களின் அப்படின்னு சொல்லி அங்கே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அங்கே ஆபிரகாமை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் ஒரு பெரிய ஒரு மனிதனாக அந்த சந்ததியிலே மனித சமுதாயத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை விட பெரியவராக இருக்கிறார் என்பதை குறித்து 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 7ஆம். இங்கே நான் பார்க்கிறோம், சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். இப்போ யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆபிரகாம் தான் மூத்தவர். ஆனா இயேசு கிறிஸ்து அவருக்கு பின்னாடி வந்தவர். ஆனா யார் பெரியவர்? இயேசு கிறிஸ்துவே பெரியவர். ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்றைக்கும் இருக்கிறவர். அப்போ இவன் மோசை கேட்கிறான், நீங்க நான் போய் எகிப்துல இருக்கிற ஜனங்க கிட்ட போய் பேசினா அந்த எபிரேய ஜனங்கள்லாம் எங்க இடத்துல கேட்பாங்க, நான் யார் பேரை சொல்லி நான் சொல்றது? நான் ஆபிரகாமின் தேவன் நீங்க சொல்றீங்க, ஈசாக்கின் தேவன் சொல்றீங்க, யாக்கோபின் தேவன் சொல்றீங்க, ஆனாலும் கூட உங்க நாமத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்றைக்கும் இருக்கிறவர் தான் அப்படியே இருக்கிறார். அதான் நீங்க எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்ப மாறாத தன்மையுடையவர். இப்போ இன்னைக்கு மனுஷனை பார்த்து ஒரு வார்த்தை பேசுவோம், அவர் இடத்துல ஒரு சில காரியங்களை கேட்போம், அவர் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுப்பாரு. நாளைக்கு நீங்க அவர் இடத்துல போனீங்கன்னா அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் மாறி போயிருக்கும். அவர் இடத்துல போகும் பொழுது அவருடைய குணம் எல்லாம் மாறி போயிருக்கும். அவர் உடனே என்ன செய்வாரு? உங்களை எனக்கு யாருன்னு தெரியல, எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக மனுஷன் இருக்கிறான். மனுஷன் மாறக்கூடியவன், ஆனா தேவன் மாறாதவர். ஏன்னா அவர் தன்னுடைய நிலையில் இருக்கும் பொழுது அவர் என்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதான் அவருடைய தன்மை. அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே தேவன் கடைசி வரைக்கும் அவர் இருக்கிறார். அதான் அதனுடைய உண்மையான தன்மையே, தேவனுடைய தன்மையை நாம் பார்க்கிறோம். தேவன் அன்னைக்கு அப்படி இருந்தாருங்க, இன்னைக்கு இப்படி இருக்கிறாருங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டுல தேவன் இப்படி இருந்தாரு, அப்படி செஞ்சாரு, புதிய ஏற்பாட்டுக்கு வந்தப்போ இப்படி இருக்கிறாரு அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய தன்மை என்பது மாறாதது. அது என்றைக்கும் ஒன்றாகவே இருக்கிறது, ஒரே நிலையில் தான் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் மனுஷன் அல்ல மனம் மாறுவதற்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா மாறாத தன்மை உடையவர். அதனால்தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த விசேஷித்த தன்மை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றத இந்த இதுல நான் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா அவர் சிறியவனாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் சாதாரணமாக இந்த உலகத்திலே பெரியவராக காணப்பட்டாலும் கூட அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பின்பாக வந்தவராக இருந்தாலும் கூட ஆபிரகாமை விட பெரியவராக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன். அல்லது ஆபிரகாம் தேவனை ஆசீர்வதிக்கிறார், மனிதனை அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் முதல்ல ஆதியாகமம் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் ஆபிரகாம் யாரை ஆசீர்வதித்தானோ அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் எண்ணப்பட்டது, யாரை சபித்தானோ அது அவர்களுக்கு
சாபமாய் காணப்பட்டது. ஆகவே நாம் இந்த உலகத்திலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கென்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அருமையான ஸ்லாக்கிங் இருக்கிறது. நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல வந்து சொல்றார், மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுறது ஒரு மனுஷனை என்ன செய்யணும், அவன் தப்பு செஞ்சா அவனுக்கு ஈடா தப்பு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, உன்னை சபிக்கிறவர்களை நீ என்ன செய்யணும், ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது ஏன் ஆண்டவர் மாத்திட்டாரா, பிரமாணத்தை மாத்திட்டாரா? ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? பிரமாணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திட்டாரா? இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க மனுஷன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டா என்ன செய்யலாம், நீதியா நேர்மையா வாழலாம். நீங்க நியாயப்பிரமாணம் முழுவதையும் நீங்க சரியான முறையில கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, சரியான முறையில நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க உண்மையிலேயே குற்றமற்றவர்களாக காணப்படுவீர்கள். ஆனா நிச்சயமா இந்த உலகத்துல யாருமே நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கடைபிடிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனுஷனும் நீதிமானாக முடியாது. அதைத்தான் நீங்க கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நாம நிச்சயமா நம்ம என்ன செய்ய முடியாது, பண்ணவே முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம என்ன செய்வோம், தவறி போய்விடுவோம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான். ரோமர் எழுதின நிருபத்துல சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல சொல்றாரு, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, எல்லாரும் தேவ மகிமையற்று போறோம். அப்போ நாம பாவம் செய்திருக்கிறோம், பாவத்துக்கு பரிகாரத்தை செய்ய வேண்டியதுதான் இருக்கிறபடிய நியாயப்பிரமாணத்தினாலே நம்மை நீதிமானாக்கி கொள்வதற்காக என்ன காரியங்களை நீங்க செஞ்சாலும் நாம ஏதாவது ஒரு விதத்துல தவறி போயிடுவோம். அப்போ நம்மை சீர் செய்வதற்கு, சரி செய்வதற்கு அப்ப நம்ம ஒருவர் தேவை. அவர் யாருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அடுத்ததா இன்னொரு பகுதிக்கு நாம செல்லலாம். அதிக நன்மையான நம்பிக்கைக்குரியவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதை குறித்து 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். இங்க நம்ம பார்க்கிறோம், நியாயப்பிரமாணமானது என்ன செய்யறதுல, என்ன செய்யுது, ஒன்றையும் பூர்ணப்படுத்தாது. இது வரைக்கும் மோசேயினுடைய நாட்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்துல வாழ்ந்த அநேக மக்கள் இருந்திருக்கிறாங்க. யாராவது நியாயப்பிரமாணத்தினால நான் நீதிமான் ஆயிட்டேன், தேவன் என்னை மறுபடியும் குற்றம் சாட்டவே முடியாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்லவே முடியாது. ஏன்னா நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகுதியை மனுஷன் என்ன செய்யறான்னா இழந்து போய்விட்டார். எப்படி அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு விதத்துல எதையாவது ஒரு காரியத்தை அவன் தவறிவிட கூடியவனாக இருக்கிறான். எல்லா மனுஷரும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம், தவறி விடுறோம். அதனால்தான் இவர் சொல்றாரு, தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்துல கற்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம எதுல உருவாயிருக்கிறோம், துர்க்குணத்துல உருவாயிருக்கிறோம். தாய் என்னை பாவத்துல கற்பம் தரிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எதையாவது நல்லது செய்யலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா கூட அங்க சீர்திருத்தி பார்த்தா அங்க என்ன இருக்குது, நம்மகிட்ட எந்த விதமான நல்ல குணாதிசயமும் இல்லை அப்படின்றத இங்க பார்க்கிறோம். அதனால நம்ம நியாயப்பிரமாணத்தினாலே நம்மை பூர்ணப்படுத்த முடியாது. நம்மை பரிசுத்தவானாக, குற்றமற்றவனாக, துப்புரவாக, கழுவினவனாக நாம் காணப்பட முடியாது. அப்ப நம்ம யார் சுத்தப்படுத்துவாங்க? நம்மை கரையில்லாத நிலைமையில நம்ம மாற்றக்கூடியவர் யாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரால் தான் இது முடியும். அப்ப அதற்காகத்தான் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்தார். அதனாலதான் இங்க பாக்குறோம், நன்மையான நன்மைகளுக்கு உரியவராக,
நம்பிக்கையா இருக்கக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய அக்கிரமங்கள் மூடப்படுகிறது. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வராவிட்டால் அப்படியே வச்சுக்கங்க, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமா? நம்முடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டிருக்குமா? தேவன் நமக்கு என்று ஒரு சரியான ஒரு தண்டனை வச்சிருந்தார். அந்த தண்டனையிலிருந்து நாம தப்பிக்கவே முடியாது. நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம் சொல்லுது, இதை செய்தால் இந்த பலியை செலுத்த வேண்டும், இதை செய்தால் இந்த பலி செலுத்தணும், இதை செய்தால் இந்த பலி செலுத்தணும். அப்ப என்ன பண்ணோம்? எக்கச்சக்கமான மாடுகள் பின்னாடி வரிசையா இருக்கும். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மாடுகளை நம்ம பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கணும். காளைகளை ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு பலிக்கும் ஒவ்வொரு விதமான காளைகளை செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய பாவத்திற்காக பலிகளை செலுத்தி 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 நம்முடைய வாழ்க்கையில என்ன செலுத்தினாலும் பாவம் நிவர்த்தியாக்க முடியாது அப்படின்ற நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக கல்வாரி சிலுவையில தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததுனாலே பாவம் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் கூட நாம் பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, விசேஷ உடன்படிக்கைக்கு அவர் என்ன செஞ்சாரு? பிணையாளியா இருக்கிறார். பாருங்க, ஒரு உடன்படிக்கை என்ன சொல்லுது? பாவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, நம்ம குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு. இன்னொரு உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஏற்படுத்துறார். அது அவரால் ஏற்படுத்தப்பட்டது. முதலாவது தேவன் மோசையின் மூலமாக ஒரு உடன்படிக்கையை அவங்க மத்தியில கொண்டு வந்து நிறுத்துறாரு. இதெல்லாம் நீ செஞ்சா உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்யலாம்? பலி செலுத்திக்கிட்டே இருந்தா உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஆனா மனுஷன் என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, தன்னைத்தான் உணரவில்லை. ஆண்டவர் ஏன் இந்த பலிகளை எல்லாம் கொண்டு வந்து காட்டினார்னா, எப்படியாவது மனுஷன் என்ன செய்வான்? ஆதாம் செய்த பாவம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு வரணும், அவன் தன்னைத்தானே உணர வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் கொண்டு வந்தார். ஆனா ஒரு காலம் மனிதன், இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில மனுஷனை பார்த்து, நீ இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்திருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு பாவம் இருக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டினா உடனே அவர் சொல்லுவார், ரொம்ப யோகியவரு, எனக்கு சொல்ல வந்துட்டாரு, இவர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? மற்றவர்களை நம்முடைய பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்தும் பொழுது நாம் உணர்ந்து கொள்வதில்லை. மாறாக என்ன செய்யறோம்? மற்றவர்களை குற்றம் சாட்டி மற்றவர்கள் மீது நாம் குற்றத்தை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னிடத்துல குற்றத்தை நான் ஒத்துக்கொள்வதில்லை. இதுதான் ஆதாமிட்ட இருந்து கடைசி வரைக்கும் மனித சமுதாயத்தை வந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் பாவத்துக்கு உண்டான தண்டனையை அவன் தலையின் மேல் வைத்தார். அவன் மேல் சாபம் குவிக்கப்பட்டது. ஆனால் இதை நீக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு மனுஷன் வரவே இல்லை. மனுஷன் என்ன செய்யல? ஆண்டவரே, என்னுடைய பாவம் பெருசு, எனக்கு இருக்கிறதான இந்த பாவத்திலிருந்து, இந்த அக்கிரமத்திலிருந்து, என்னுடைய சாபத்திலிருந்து நான் விடுதலை பெறணும், நான் பாவிதான், நான் குற்றம் செய்திருக்கிறேன், என்னுடைய உள்ளத்திலே பாவம் இருக்கிறது, இந்த பாவத்திலிருந்து, என்னுடைய அக்கிரமத்திலிருந்து என்னை மீட்டு கொள்ள வேண்டும், என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும், இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல போய் தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு மனுஷனையும் ஆண்டவர் தேடுறார். பூமியிலே நான் மனுஷனை தேடி பார்த்தேன், ஒருவனையும் காணவில்லை. எல்லா மனுஷனையும் தேடுறார் ஆண்டவர். தேவனை தேடுகிறவன் உண்டோ அப்படின்னு சொல்லி மனுஷன் தேடினார். ஆனா என்ன செய்யல? மனுஷன் ஒருத்தனும் ஆண்டவரை தேடவே இல்லை. எதற்காக தேடணும்? தன்னுடைய பாவத்திற்காக, தன்னுடைய அக்கிரமத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை பெற வேண்டும், இந்த குற்ற உணர்வு அவனுக்குள்ள வரணும் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனா மனுஷன் இடத்துல வரவே இல்லை. இது வராதனாலதான் தேவனே இறங்கி வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே அவர் வெளிப்பட்டார்.
இப்போ மனுஷனுக்கு ஒரு பணியாளியாக, அவனுக்காக அந்த கல்வாரி சிலுவையில இப்படிப்பட்டதான ஒரு பலியை அவர் நிறைவேற்றினார். இப்போ ஒரு பெரிய உடன்படிக்கையை மாற்றி கொடுத்தார். அதுதான் இந்த பிணையாளியாய் அவர் செய்த ஒரு காரியம். இந்த விசேஷ உடன்படிக்கை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசேஷ வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். இப்ப யார் கொடுத்திருக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு. முதல்ல ஒரு வாக்கு தத்தம் இருந்துச்சு, அதை செய்தால் அதிலே நன்மை கிடைக்கும், ஆனால் செய்து கொண்டே இருக்கணும். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவ நிமித்தமாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய அக்கிரமம் மூடப்பட்டது, நான் பரிசுத்தவான்களாக நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஒரு விசேஷ வாக்குத்தத்தம். எனக்கு பரலோக ராஜ்யத்திலே நித்தியமான ஒரு வாசஸ்தலம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசேஷமான வாக்குத்தத்தம். இது ஒருத்தருக்கு கிடையாது, எல்லா மனிதருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற விசேஷ வாக்குத்தத்தம். அப்போ கிறிஸ்துவோடு கூட இணைந்து போகக்கூடிய ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது இங்கே வாக்குத்தத்தங்களுக்கு அவர் உரியவராக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அவர் திரும்பி வந்து இது நான் கொடுக்கல, இது நான் சொல்லல அப்படின்றது ஆண்டவருடைய திட்டம் கிடையாது. அவர் கொடுத்ததுதான். ஆனா மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அதற்கு ஏற்ற வகையில் நடக்கிறானா இல்லையா அப்படின்னு பார்த்தா மனுஷன் நடக்கிறது இல்லை. மனுஷன் குறை உள்ளவனாக, எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில இருமா பிள்ளைவனாக, வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனமாக, முறுமுறுக்கிறவனாக, தன்னுடைய வாழ்க்கையில தேவனை அவன் என்ன செய்யறான்னா மறுதளிக்கிறவனாக வாழக்கூடியவனாக தான் இருக்கிறான். ஆனா இப்படிப்பட்ட மனிதனையும் தேவன் நேசிக்கிறார், அவன் மீது அன்பு கூறுகிறார், அவனுக்காக பரிதபிக்கிறார். இதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இப்ப கொடுக்கிறார். ஆனா ஆதி காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்துல மரணம் இருக்கும். அங்கே பாருங்க, மோசே உடைய காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அங்கே பார்க்கிறோம், பூமி வாயை பிளந்து அந்த மனிதனை விழுங்கி போட்டது, அக்கினி வந்து அவனை வாரிக்கொண்டது. இப்படியெல்லாம் நீங்க அங்க படிக்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்துல மனிதனை அவர் நேசிக்கிறார், மனிதன் மீது அன்பு கூறுகிறார், மனிதனோடு கூட பொறுமையாய் இருக்கிறார், சகிப்பு தன்மை உடையவராக இருக்கிறார். என்னதான் மனுஷன் எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்லை. இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? தன்னையே ஒப்பு கொடுத்து தன்னுடைய தியாக பலியினாலே அவனை மீட்டு கொண்டார். நீ மாற மாட்ட, நீ மனம் திரும்ப மாட்ட, ஆனா உனக்காக நான் கல்வாரி சிலுவையில என்னுடைய மரணத்தினாலே உனக்கு ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை வைத்திருக்கிறேன். நீ பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியும். எப்படி? என்னை விசுவாசித்தால், என்னை ஏற்றுக்கொண்டால், என்னுடைய உடன்படிக்கையை நீர் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியும் அப்படின்ற ஒரு வாக்கு தத்துவத்தை, விசேஷமான ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ மனுஷன் இது யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறானோ அவெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற மற்ற மனுஷன் மத்தியில பைத்தியக்காரன் போல இருக்கிறது. பாத்தீங்கன்னா தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துல நாம மற்றொரு மத்தியில எப்படி இருக்கிறோமோ அப்படின்னு சொன்னா பைத்தியக்காரனுங்க, விவரம் தெரியாதவனுங்க, பிழைக்க தெரியாதவனுங்க அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து கேலியும் கிண்டலும் பரியாசம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, நான் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவனாயிருக்கிறேன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு உரியவனாயிருக்கிறேன். அப்போ நான் அந்த பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரனாக போகிறேன். இந்த உலகத்திலே ஒரு பரதேசி போல மற்றொரு மத்தியிலே ஏளனத்துக்குரியவனாக வாழக்கூடியவனாக இருந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வாக்குத்தத்தம்.
சரி, அடுத்ததாக இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். சரி, அதே 8ஆம் அதிகாரத்தினுடைய அடுத்த பகுதியை பாருங்க. உடன்படிக்கைக்கு அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். மத்தியஸ்தர் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல தப்பு செஞ்சா ஒருத்தர் கூப்பிட்டு என்ன செய்வாங்க, இன்னாரு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, அவரை போய் கேளுங்க, எனக்கு அவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்க வந்து நடு நின்று எங்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனா இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவரே சமாதான காரணராக இருக்கிறார். தேவன் நீதி உள்ளவர், மனுஷன் பாவியானவன். அந்த பாவிக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்துவாக மத்தியஸ்தராக இருக்கிறார். இந்த மத்தியஸ்தரை குறித்து நாம தீமோத்தேயுல வாசிக்கிறோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் தான் யாரா இருக்கிறாரு? கிருபாதார பலி கிறிஸ்து இயேசு. அவரே நம்முடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக அந்த கல்வாரி சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்த கிருபாதார பலியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியானார். இப்போ நமக்கு ஒரு அருமையான மத்தியஸ்தராக இருக்கிறார். இதுதான் யோபு தன்னுடைய வாழ்க்கையில கேட்டார், எனக்கும் தேவனுக்கும் ஒரு மத்தியஸ்தர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அவரோடு கூட சேர்த்து வைப்பதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காலகட்டங்கள்ல நமக்கு அதை அள்ளி செய்திருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். சாரி, 23ஆம் வசனம் வாசி. அதுல சுதந்திரிக்கப்படவில்லை, சுத்திகரிக்கப்படவில்லை. ஆக இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு விசேஷித்த சுத்திகரிப்பை ஆண்டவர் உண்டாக்கினார். பாருங்க, மனுஷனுடைய பாவம் ஒருபோதும் போவாது. உபாகம புத்தகத்துல வாசிக்கிறோம், மனுஷனுடைய பாவம் எப்படிப்பட்டதா, அவனை சாவிலும் அவனுடைய பாவம் அவனை தொடரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம செத்த பிற்பாடும் நம்முடைய பாவம் நம்மோடு கூட தான் இருக்கும். அது பரலோகத்துக்கு போக விடாம நம்ம என்ன செய்யும், நரகத்துக்கு நம்மை கொண்டு போய் தள்ளும். இப்போ நாம் இந்த உலகத்துல கிறிஸ்துவினாலே சுத்திகரிக்கப்பட்டதுனால நம்முடைய பாவம் இந்த உலகத்தோடு கூட போகிறது. நாம் தேவனோடு கூட ஐக்கியமாவதற்கு நம்மை சுத்திகரித்திருக்கிறார். பரிசுத்தவான்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். நமக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். நாம் பரிகரிக்கப்பட்டவர்கள் அல்லது சுத்திகரிக்கப்பட்டவர்கள், நாம் சுத்தமாக்கப்பட்டவர்கள், தேவனோடு கூட இணைக்கப்படுவதற்கு ஏதுவானவர்கள் அப்படின்ற தகுதிய கிறிஸ்து மூலமா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த சுத்திகரிப்பு. ஆனால் இந்த உலகத்திலே பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த சுத்திகரிப்பை நாம் பெற முடியவில்லை. இந்த சுத்திகரிப்புக்காக அநேக குற்ற நிவாரண பலிகளை, தகன பலிகளை அவர்கள் செலுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு. பலிகளை செலுத்தினாலும் பிற்பாடு வந்து பார்த்தா தனக்குள்ளே பாவம் இருக்கிறது, தனக்குள்ளே குற்றம் இருக்கிறது, தான் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கான தண்டனை வந்து ஏறிக்கிட்டே இருக்கு, அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட அடுக்கடுக்கான பாவங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாத மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கிறிஸ்து எல்லா பாவங்களையும் அவருடைய ஒரே பலியினாலே அவர் நம்மை சுத்திகரித்து அவருக்கென்று நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் நாம இங்க பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த காரியங்களை எல்லாம் நாம பார்த்தோம். இப்ப மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்ற இந்த விஷயத்தை நாம பார்க்கலாம். இப்ப தேவன் விசேஷமான நிலைமையில நம்மை அவரோடு கூட இணைத்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? விசேஷத்த தன்மைகளுக்குரியவராக அவர் இருக்கிறார். அந்த காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். சரி, இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி சில விசேஷங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து சில வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். இங்க நாம் பார்க்கிறோம், நமக்குள்ள என்ன இருக்குது? நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவருமான காரியங்கள் உங்களிடத்தில், நம்ம இடத்துல உண்டாயிருக்கிறது. இது நீங்க
இதுல பாத்தீங்கன்னா பிலிப்பியருக்கு நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது, உங்களில் நற்கிரியை தொடங்கிறவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் நடத்தி வருவார் என்று நம்பி உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதையும் பார்க்க முடியும். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம கிட்ட ரட்சிப்பின் அனுபவம் வந்த பிற்பாடு நன்மையானவைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? விசேஷத்துவ தன்மையுடையவனாக மாறுகிறான். ஏன்? விசேஷமானவரை நாம் விசுவாசித்திருக்கிறோம், விசேஷமானவரை நம்பி இருக்கிறோம், விசேஷமானவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆகவே நாம் நன்மைக்குரியவர்களாக மாற்றமடைந்திருக்கிறோம் என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துதான் இதை பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருப்பார் என்று சொல்லி ஒரு சில வேத விற்பனர்கள் கணித்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த என்ன சொல்றாரு, கீழே பரலோகத்துல அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, சுதந்திரம். இந்த உலகத்துல நம்ம சுதந்திரம் அற்றவர்களாக இருந்தோம். இது நீங்க காலையில எபேசியர் நிருபத்தினுடைய பகுதியிலிருந்து அருமையான சொன்னார். 2ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது அங்கே நாம் நீ எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் சொன்னா, இந்த உலகத்திலே நாம் சொந்தக்காரர்களாக கிடையாது. அதாவது அந்த காணி ஆட்சிக்கு சொந்தக்காரன் கிடையாது, கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. நாம தூரமானவர்கள், சமீபத்துல கூட நமக்கு கிட்ட இடம் கிடைக்காத ஒரு நிலையில நாம் இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரிவினை நமக்கு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அருமையான தேவன் சமாதான காரணராக இருந்து நம்மை இணைத்திருக்கிறார். ஆனா இப்போ நமக்கு ஒரு அருமையான சுதந்திரம் கிடைச்சிருக்கு. நீங்க கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது நாம தேவனுடைய அன்பின் ராஜ்யத்துல நாம என்ன பண்றோம்? சுதந்திரம் அடைவதற்கு அவர் நமக்கு பங்குள்ளவர்களாக நமக்கு ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்ற அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். அப்ப நாம ஒரு தேவனுடைய அன்பின் ராஜ்யம், இந்த குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பங்கடைவதற்கான ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக நாம் இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். பாருங்க, 11ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் வாசிக்கலாம். இங்கே நாம் பார்க்கிறோம் பரம தேசத்தை விரும்பக்கூடிய ஜனங்களாக அந்த காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆபிரகாம் எடுத்துக்கலாம், யாக்கோபு எடுத்துக்கலாம், யோசேப்பு எடுத்துக்கலாம், அப்புறம் ஈசாக்கு எடுத்துக்கலாம், அப்புறம் மோசே எடுத்துக்கலாம். இப்படி ஆதி ஜனங்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, பரம தேசத்துக்கு பங்குள்ளவர்களாக இருந்தாங்க. ஏன்னா இந்த உலகத்துல அவங்க பல காரியங்களை செய்வதற்கு அவங்களுக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? பெரிய சீமான். அவருடைய சொத்து பயங்கரமா இருந்துச்சு. ஆனா பரதேசியை போலத்தான் வாழ்ந்தார். பாருங்க, அவரும் அவருடைய சகோதரனாகிய லோத்தும் ஒன்றாக இருக்கக்கூடாதபடிக்கு பூமியானது அவருடைய சொத்தை தாங்க கூடாததா இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும். அதனால அவங்க 2 பேருக்கும் வாக்குவாதங்கள் உண்டானது. வாக்குவாதத்தினாலே அப்பொழுது ஆபிரகாம் சொன்னாரு, நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் அங்கே சொன்னார். அப்போ அவர்கள் பிரிந்து போனார்கள். ஏன்? அவங்களுடைய சொத்து அதிகமா இருக்கும். அதனாலதான் லோத்தின் மனைவி அந்த கந்தகம் அக்கினியும் வருஷித்து அந்த சோதம் குமார பட்டணத்தை அழிக்கும் பொழுது அந்த லோத்தின் மனைவி தன்னுடைய சொத்தை திரும்பி பார்த்துதான் உப்பு தூண் கல்லாக மாறி போனாள். ஏன்னா அவ்வளவு சொத்து இருந்துச்சு, அவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாங்க. ஆபிரகாம் அப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் கூட எந்த இடத்திலும் ஒரு பெரிய மாளிகை கட்டணும், பெரிய வீடு கட்டணும் அப்படின்லாம் கிடையாது. அவர் ஒரு பெரிய
பணக்காரர், அவரிடத்துல சொத்து வந்துச்சு, ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சாதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு எக்கச்சக்கமான குதிரைகள், அதாவது மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், இவைகளெல்லாம் இருந்துச்சு. எல்லாவற்றையும் பராமரிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் இருந்தாங்க. ஆனா அவர் எல்லா இடத்துலையும் கூடாரத்திலே தான் வாழ்ந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்? பரதேசியை போல வாழ்ந்தார். ஆனா நமக்கு ஒரு அருமையான சுதந்திரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே நம்ம பார்க்கிறோம், அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவங்க விரும்பினாங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு பெரிய வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. நீங்க பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்துல 20, 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல சொன்னாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் இருக்கிற இடத்திலே உங்களை மறுபடியும் என்ன செய்ய போறேன்? கூட்டி சேர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்யறேன்? அங்கே ஒரு ஸ்தலம் செய்த பிற்பாடுதான் அவர் சொல்றாரு, நான் அந்த ஸ்தலத்தை இது பண்ண பிற்பாடு நான் உங்களை என்ன செய்வேன்? அங்கே என்னோடு கூட இருக்கும்படி சேர்த்துக் கொள்வேன். பாருங்க, நமக்கு ஒரு அருமையான வீடு அங்கே கட்டப்படுது. இந்த பரலோகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர்கள் பரம தேசத்தை வாஞ்சித்தார்கள். ஆதி கால அந்த பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாச முற்பிதாக்கள். ஆனா நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அந்த பரம தேசத்தை அவர்கள் வாஞ்சித்தார்கள், விரும்பினார்கள். அவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். ஆனால் நமக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு பங்கு நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். நாம் இதற்காக எந்த விலைக்கிரயத்தையும் செலுத்தவில்லை. நாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்காக அநேக பிரயாசங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களை சுதந்திரிக்கும்படியாக அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு நாம் அந்த விரும்புதலை செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நீங்க எபேசியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்க ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, பெருமை பாராட்ட முடியாது. நான் தான் இதை செய்தேன், நான் இதற்காக பிரயாசப்பட்டேன், நான் இதற்காக அதிக காரியங்களை செலவிட்டேன் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அப்போ நம்மை நாமே அங்கே கொண்டு வருவதற்கு ஒன்றும் இல்லை. தேவன் நமக்கு ஈவாக இதை கொடுத்திருக்கிறார் அப்படின்றது. இன்னும் ஒரு 2 வசனங்களை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் அதனுடைய 40ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்மை அல்லாமல் நம்மை யாருமே பூர்ணராக்க முடியாது. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, விசேஷத்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாகவே நியமித்திருக்கிறார், நமக்காக வச்சிருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகள் எல்லாம் நீங்க பட்டியலில் நீங்க பார்க்க முடியும் 11ஆம் அதிகாரத்துல. அதனாலதான் 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அப்படின்னு சொல்ற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த உலகத்துல தேவன் நமக்கென்று விசேஷமான ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன? அதுதான் பரலோக வாழ்க்கை. இந்த உலகத்துக்காக நாம் வாழ்ந்ததே கிடையாது. இன்மைக்காக வாழ்கிறவர்கள் அல்ல நம்முடைய வாழ்க்கை. நாம் இந்த சபைக்கு வருதல், நாம வேதத்தை வாசிக்கிறது, நம்ம ஆண்டவரை பத்தி விசுவாசிக்கிறது, ஆண்டவருக்காக செயல்படுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்காக நாம் எதையும் செய்கிறது இல்லை. இந்த உலகத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். இந்த உலகத்துல என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும், உடை கிடைக்கும், இருக்கு இடம் கிடைக்கும், வாழும்படியான அந்தஸ்தான இந்த உலகம் கிடைக்கும். ஆனா இந்த உலகம் நிரந்தரமற்றது, இது நிலையானது அல்ல. ஆனால் நிலையான நகரம் நமக்கு ஒன்று உண்டு. அந்த இடம்தான் பரலோக ராஜ்யம். அந்த இடத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு தான்
நாம சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் கடைசியாக ஒரு வசனம் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 12ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம் வாசிக்கலாம். இங்கே நாம் ஒரு புது உடன்படிக்கைக்குள்ளாக வந்திருக்கிறோம். அப்போ பழைய உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பாவம் உண்டு, பலி செலுத்தி கொண்டே இரு அப்படின்னு சொல்லுது. ஆனா கிறிஸ்துவனுடைய புது உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உனக்காக நான் ஒரு பலியை செலுத்தி இருக்கிறேன், இனி உன்னுடைய பாவத்திற்காக வேறொரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய பாவத்திற்காக வேறொரு ரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்காக என்னுடைய பரிசுத்தமான ஒரே ரத்தத்தினாலே உன்னை நான் மீட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆக ஒரு புது உடன்படிக்கைக்குள்ளாக அந்த ரத்தத்தின் இடத்துல நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். இது யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான ஸ்லாக்கியத்துக்குரியவர்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். பாருங்க, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எவ்வளவு விசேஷமானதாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு விசேஷமானவராக மேலானவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நான் இந்த எபிரேயருக்கு நிருபத்தினுடைய பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அதுல நம்முடைய இரட்சகரை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது நம்மை குறித்து பார்க்கிறோம். இரட்சகரும் நானும் அப்படின்னு நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக காரியங்கள் இதுல அடங்கி இருக்கிறதை படித்து புரிந்து கொள்ள முடியும். இரட்சகர் எப்படி இருக்கிறார்? அவர் ஒரு ஆசாரியராக இருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்? நான் பாவியாக இருக்கிறேன். என்னுடைய பாவத்திற்காக பரிகாரத்தை செய்யக்கூடிய ஒரு இரட்சகர் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இதுல 6-7 வசனங்கள் 4ஆம் அதிகாரத்திலிருந்தே பார்க்கலாம். ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவை இதுல உருவகமாக காட்டும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை உண்டு பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு மகா பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். நானும் பாவியா இருக்கிறேன். என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்கும்படியாக அவர் தன்னையே தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். பரிசுத்தத்தை என்னிடத்திலே வெளிப்படுத்துவதற்கு அல்லது நான் பரிசுத்தமாகுவதற்கு அவர் தன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் நீங்க அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எபிரேய நிருபத்துல அநேக காரியங்கள் அவரை குறித்து விசேஷமாக படிக்க முடியும். அதே விதத்துல நம்மையும் விசேஷமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நானும் விசேஷமானவன் அப்படின்றது தெரிய முடியும். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசேஷமானவர், அதிக மேன்மை உள்ளவர். நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக, அவரை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக, அவருடைய பிள்ளையானதன் மூலமாக நானும் விசேஷமானவன், அதிக மேன்மை உள்ளவனாக இருக்கிறேன். அப்போ தேவனும் நாமும் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்தான ஒரு காரியத்தை தான் இதிலே நாம் சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஒருவேளை இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்திற்காக அந்த கல்வாரி சிலுவையில இப்படிப்பட்டதான ஒரு மரணத்தை ருசி பார்த்து உன்னுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் விசேஷமானவர், அவர் அதிக நன்மைகளுக்குரியவர். அவர் நம்முடைய பாவத்தை பரிகரிக்கும்படியாக கல்வாரி சிலுவையில இப்படிப்பட்டதான ஒரு அருமையான மரணத்தை வென்று நமக்கு ஒரு அருமையான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆக இதை அறிந்து கொண்டு அவரை விசுவாசித்து சொந்த இரட்சகராக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. வாய்ப்பளித்த சபையாருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன்.